காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாரும் என்னை இழுத்துட்டு போறாங்க, காப்பாத்துங்க. இந்த முகமுடி போட்ட கிழவன் என்னை இழுத்துட்டு போறான். இன்றைக்கி நம்ம இந்த கேமிங் ப்ரோவோடு தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்மள ஒரு கசாப்கார கேள்வி வந்துட்டு இழுத்துட்டு போயிடும். அந்த வீட்டில் நம்ம தம்பிக்கிறது தான் இந்த கேமோட மெயினான கான்செப்ட். எஸ்கேப் பண்ணுறதுக்கு 2 கேஸ் கேன், 4 ஃபியூஸ், ஒரு ஆக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் ப்ளையர்ஸ், மெயின் டோர் கீ, அந்த மெயின் டோர் கீக்கான பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டார்க் ரூம் கீ, புக் ஆஃப் தட், இதெல்லாம் நமக்கு தேவை. இங்கே ஒரு கேஸ் கேன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப், கேஸ் கேன் ஒன்று கிடச்சிச்சு. இன்னொரு கேஸ் கேன் எங்கே இருக்குன்னு தெரில. ப்ரோ கிட்ட ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஓகே, இப்போ மேலே போய் கிராணியை பார்க்கலாம். கிளவி 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 இல்லை போல். சரி, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு ஓடிடலாம். 3, 2, 1 கோ. ஐயோ கிளவி, ஓடு 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 ஓடு. அந்த ரூம்குள்ளே போயிடலாம். ரூம்குள்ளே வந்தாச்சு. துரத்திக்கிட்டே வந்தா கிளவியை காணோம். ஓகே, இங்கே ஒரு பாட்டில் இருக்குது. வேறு என்ன, இங்கே கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் எடுத்து கிளவி மண்டையை உடைக்க வேண்டியது தான். கிளவி வந்துட்டா பாருங்க, வந்துட்டான். ஓகே, ஒரே அடி தான். கிளவி காலி. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, கீழே கொஞ்சிடலாம். கிளவி खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இங்கே கேஸ் கேனை தூக்கி போட்டுட்டு நான் போய் ஃபியூஸு தேடலாம். அவரே தனியாக 2 ஃபியூஸு தேடிட்டாரு. சரி, நாம் போயிட்டு ஒரு ஃபியூஸை போய் தேடலாம். இங்கே கேஸ் கேனை போட்டாச்சு. சரி, மேலே போகலாம். கிளவி மேலே தான் இருக்கும். அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் அங்கே போயிட்டு. ப்ரோ பாட்டுக்கு குடு குடுன்னு வர்றாரு. சரி, இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது. நான் ஒரு ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஃபியூஸ் தான் தேவை. ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு ஆக்ஸ் இருக்கா? ப்ரோ எடுத்துட்டாரு. இந்த ஆக்ஸ் வச்சா இங்கே ஒரு மெயின் டோர் உடைக்கிற மாதிரி இருக்கும். அதை போய் உடைக்கணும். ப்ரோ போகிறாரு. இங்கே ஒரு பெட்டி மாதிரி இருக்கார்ல, என்ன இருக்குது? எதுவுமே இல்லையே. சரி, அவர் உடைக்கிறாரா? என் பின்னாடியே வராது. சரி, நம்ம வேறு ஏதாச்சும் போய் தேடலாம். இங்கே ஒரு புக் இருக்குது, இது எடுத்துக்கலாம். இதான் புக் ஆஃப் தட். கிளவியை பார்த்தீங்களா? போயிட்டு ஒரே குத்துது. அந்த கத்தி மாதிரி இன்னும் வச்சிருக்கா, அதை வச்சு அப்படியே குத்துது கசாப்கார கிளவி. ஓகே, இந்த வாட்டி கீழே போகலாம். கேஸ் கேனை தூக்கி உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த சைடு போகலாம். இன்சைடு, ஐயோ தப்பான சைடு போகிறேன். இந்த சைடு திரும்பி அங்கே போகணும். இங்கே தான் கேமிங் ப்ரோவும் ஃபியூஸை கண்டுபிடிச்சாரு. என்ன இருக்குன்னு தெரில. ஓகே, அப்படியே மெதுவாக வந்துட்டு கிராணி மாதிரி என்னமோ இருக்குது. இது ஜாம்பியா என்னன்னு தெரிலையே. மெதுவாக பாம்பு டான்ஸ் போட்டுட்டு போகுது. ஓகே, இந்த சைடு எதுவும் இல்லை. மெதுவாக அது பின்னாடியே போகலாம். உட்காந்துக்கிட்டே போகலாம். அது கேட்க மாட்டேங்குது. பார்த்தா அடிச்சு விட்ருமோ என்னமோ தெரில. இங்கே என்னமோ வழி போகுது. அந்த சைடு போய் பார்க்கலாம். என்னன்னு தெரிலையே. இது இங்கே என்னமோ இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த 2 கூண்டு தான் நினைக்கிறேன். இங்கே என்ன, இங்கே வந்துட்டு கேஸ் கேனு. தம்பி அதுக்குள்ளே ஓடணும். ப்ரோ அங்கே ஃபியூஸ் வைக்கிறாரு. நான் வர ஃபியூஸ் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இங்கே ஒரு வழி இருக்குது போல், அதனால தான் இங்கே ப்ரோ இருக்காரு. சரி அங்கே போய் என்னன்னு முதல்ல போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபியூஸ்லாம் அடிச்சு வரலாம். பொந்து மாதிரி இருக்கு. சரி உட்காந்து தான் போனோம் போல். லெஃப்டே வந்துட்டேன். இங்கே என்ன இருக்குது? இன்னமும் பிளேயர்ஸ். இங்கே தான் பிளேயர்ஸ் இருக்குது போல். ப்ரோ அந்த பிளேயர்ஸ் இங்கே தூக்கி போடு ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சு 4 டோர் ஓப்பன் பண்ணலாம். அங்கே 2 டோர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கேஸ் கேன் ஊற்றுற ஒரு டோரு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு மெயின் டோரில் வந்துட்டு அது வெட்டுறதுக்கு இது தேவைப்படும். ஐயோ இந்த ஜாம்பி வர வந்துச்சா? இதை தாண்டி ஜாம்பி வராது. என்ன ப்ரோ டக்குன்னு குனிஞ்சிடுச்சு. கதவை சாத்திடலாம், போயிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துடலாம். ஜாம்பி இருந்துச்சுன்னா அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துடலாம். அப்போ அந்த ஜாம்பி வராதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ போய் பார்க்குறாரு, அது ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடிடுச்சு. கொஞ்சம் தூரம் பாம்பு டான்ஸ் போட்டுட்டு மெதுவாக போட்டோம், அது வரைக்கும் நம்ம இங்கே நிற்கலாம். போயிடுச்சு. சரி ஒரே குதி. அது இங்கே தான் நிற்கிது, மெதுவாக உட்காந்துக்கிட்டே அப்படியே போயிடலாம். இங்கே எதுவும் இங்கே தான் இருக்குது. ரூம்குள்ளேருந்து வந்துச்சு, அந்த ரூமுக்கு போயிடலாமா? அங்கே இருக்க அந்த சைடு அந்த ரூமு. ஓகே அது போயிடுச்சு, நம்ம அந்த ரூம் போயிடலாம் டக்குன்னு. எங்கடா அது? இங்கே தான் இருக்கு. உள்ளே இன்னொரு கேஸ் கேன் இருக்குது போல். ப்ரோ எடுத்துறாரு. இங்கே கல் இருக்கு, கல் எடுத்துக்கலாமா? இங்கே எங்கேயோ கன்று இருக்கான், கன்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதோ அங்கே இருக்கு கன்று. ஏதாச்சும் ஒன்று போய் தூக்கி போட்டுட்டு டக்குன்னு கன்று போய் எடுத்துகிட்டு வரலாம். கன்று எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஜாம்பியை போட்டு தள்ள வேண்டியதுதான். ஜாம்பியும் கிளவியும் முதல்ல போயிட்டு கையில் இருக்க எல்லாத்தையும் போயிட்டு தூக்கி போட்டுட்டு வரலாம். பிளேயர்ஸ் இருக்குல்ல, பிளேயர்ஸ் வச்சு இங்கே ஓப்பன் பண்ணலாம். ஒரு ரூம் ஓப்பன். அந்த சைடு ஜாம்பி இருக்குது, அதுக்கு அந்த ஜாம்பி வெளியே வந்ததுக்கப்புறம் போகலாம். இங்கேயும் ஒரு கல் இருக்குது, இந்த கல் எடுத்துக்கலாம். இந்த கல்லை எடுத்து ஜாம்பி மண்டையிலே போட வேண்டியதுதான். வருதா? ஐயோ நாம் வேறு தூக்கி போட்டோமே கல்லை. இன்னமும் ஓடி வந்துச்சு, என்னன்னு தெரில. ஜாம்பி ப்ரோவை போட்டு கழிச்சு போல. வச்சு இந்த டோரை உடச்சிட்டு பக்கத்தில் இன்னொரு டோரும் இருக்கு, அதையும் சேர்த்து உடச்சிடலாம். ப்ரோ நான் கீழே போட்ட ஃபியூஸ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கேஸ் கேனு ரெண்டையும் போய் செட் பண்ணுறதுக்காக போகிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இந்த ஜாம்பி நம்மளை பார்க்கல. மேலே மெயின் டோரில் ஒன்று உடைக்க வேண்டியது இருக்குது, அதை போய் உடைக்கலாம். கிராணி இருக்கான்னு தெரில, அப்படியே மெதுவாக போக வேண்டியதுதான். கிராணி இருந்தால் ரிட்டர்ன் வந்துடலாம். கிராணி இல்லை, திரும்ப மாடிக்கு போகும்போது வந்து அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே கிராணி இல்லை, செக் பண்ணியாச்சு. ப்ரோ இன்னும் அந்த ஆக்ஸ் வச்சு வெட்டல. பிளேயர்ஸை தூக்கி போட்டுட்டு இங்கே வந்துடலாம். கிராணி வருதா? ஆமாம் கிராணி தான். நான் கிராணி வரமாட்டேங்குது, அப்படியே நின்றுச்சு. ப்ரோ வந்துட்டு ஆக்ஸ் வச்சு வெட்டினே நம்ம போய் பிளேயர்ஸ் வச்சா அந்த செயினை வெட்டலாம். அதாவது அந்த மெயின் டோரு ஆக்ஸ் ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்குது, அந்த ஆக்ஸை போய் எடுத்துகிட்டு மேலே போய் வெட்ட வேண்டியதுதான். திரும்பவும் கிராணி நிற்க போகுது, மெதுவாக அதனால அப்படியே போகலாம். முதல்ல செக் பண்ணிக்கலாம். இங்கே கிராணி இல்லை. சரி இப்போ போயிட்டு அதை ஆக்ஸ் வச்சு வெட்டலாம். ஒரே வெட்டு. பிளேயர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணோம். கிராணியோட சவுண்டு கேட்குது, மெதுவாக அங்கே போயிட்டு அந்த ஆக்ஸை